Hi students, welcome to PK Malaichami IAS Academy. நான் உங்கள் PK மலைச்சாமி, நிறுவனர் இயக்குனர் PK மலைச்சாமி IAS Academy. நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, UPSC மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளான UPSC, TNPSC எக்ஸாம்னா என்ன, அதுக்கு எப்படி நம்ம தயார்படுத்துறது, அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மத்திய அரசு நடத்துகிற தேர்வில் வந்து முதன்மையான தேர்வு என்னென்னு கேட்டிங்கன்னா UPSC, இட் இஸ் கால்டு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை யூனியன் பப்ளிக் கமிஷனால் நடத்தப்படும். இந்த எக்ஸாமில் வந்து மொத்தம் 26 போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த 26 போஸ்டிங்க்குமே ஒரே ஒரு எக்ஸாம் தான் நடத்துவாங்க, அதுதான் வந்து இந்தியன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம். ஸோ இது வந்து ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் வந்து இந்த எக்ஸாம் நடத்துவாங்க. ஸோ இந்தியாவில் இருந்து எழுதுகிற அதிகமான இளைஞர்கள் வந்து இந்தியா முழுவதும் வந்து இந்த எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமுமே இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் எல்லா பேர்த்துக்குமே இந்தியாவுடைய டாப் போஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா IAS, IPS, IFS, IRS, அப்புறம் அதர் குரூப் பி சர்வீசஸ், இதை வந்து அடையணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கனவாகவே இருக்கும். ஸோ இந்த கனவு வந்து அவங்க ஸ்கூல் முடித்த உடனே ஆரம்பிச்சிருவாங்க, காலேஜ் முடித்த உடனே ஆரம்பிப்பாங்க. ஸோ எப்போ வந்து ஐடியலான ஸ்டேஜ் இந்த கனவை வந்து எப்போ இருந்து இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி 10 லட்சம் இளைஞர்கள் வந்து நம்ம அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1000 வேக்கன்சி தான் இருக்கும். இந்த 1000 வேக்கன்சியில் 100 வந்து IAS, 100 IPS, 100 IFS, 100 IRS, இப்படி தான் வந்து வேக்கன்சி கிரியேட் ஆகும். ஸோ இந்த 10 லட்சம் இளைஞர்கள் அப்ளை பண்ணுறதுல சராசரியாக ஒரு 7 லட்சம் பேர் தான் வந்து இந்த IAS எக்ஸாம்ஸ், IPS எக்ஸாம்ஸ் சொல்கிற எக்ஸாம்ஸ் வந்து எழுதுவாங்க. ஸோ இந்த 7 லட்சம் பேரில் வந்து 3 ஸ்டேஜில் வந்து இந்த எக்ஸாம்ஸ் நடக்கும். 3 ஸ்டேஜ் என்னென்ன அப்படின்னா ப்ரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ. ஸோ இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் வந்து அந்த அப்ளை பண்ண 10 லட்சம் பேர்லேருந்து ஒரு 7 லட்சம் பேர் எழுதுவாங்க. ஸோ இந்த 7 லட்சம் பேரில் இருந்து இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் நடக்கும். இது வந்து பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படிங்கிற 2 போர்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து பேப்பர் 1க்கு வந்து 100 மார்க்குக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து 2 மார்க்கு, ஸோ 200 மார்க்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அது போக CSATங்கிற பேப்பர் 2, அதுக்கு வந்து 80 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இப்போது இதில் எடுக்கிற மதிப்பெண் அடிப்படையில் தான் வந்து கட் ஆஃப் தீர்மானம் பண்ணி அதில் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு 15000 பேர் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஸோ இந்த 15000 பேர் ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ண பிறகு அடுத்து வந்து மெயின்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ யாரெல்லாம் ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த மெயின்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தா ஒரு 15000 பேர் வந்து ப்ரிலிமினரி குவாலிஃபை பண்ணி மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. ஸோ இந்த மெயின்ஸ் எக்ஸாமில் வந்து இது வந்து நிறையா ப்ராசஸ் இருக்குது. இது வந்து அப்ஜெக்டிவ் டைப் கிடையாது, சப்ஜெக்டிவ் டைப் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு ஆப்ஷனல் பேப்பர் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. ஸோ அது வந்து நம்ம இன்னொரு லாங் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். என்ன ஆப்ஷனல் பேப்பர்னா என்ன, GSனா என்ன, பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, 4, பேப்பர் 4, பேப்பர் 6 அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இன்னொரு லாங் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறதுனா ஷார்ட்டாக என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, ஸோ அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் உள்ளே போவாங்க. ஸோ இந்த மெயின்ஸ் எக்ஸாம் 3000 பேர் ப்ரிலிமினரி குவாலிஃபை பண்ணவங்க, அந்த 15000 பேர்லேருந்து ஒரு சராசரியாக ஒரு 3000 பேர் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் யாரெல்லாம் இந்த மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணாங்களோ அவங்களாம் அந்த மதிப்பெண் அடிப்படையில் வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஸோ இன்டர்வியூ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 1000 ஓவரால் 1000 போஸ்டிங்க்கு வந்து ஒரு 3000 பேரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னா ஒரு இன்டர்வியூக்கு வந்து ஒரு 3000 பேர் எடுத்திருக்காங்கன்னா ஒரு போஸ்டிங்க்கு வந்து 3 பேர் போட்டி போடுவாங்க. ஸோ அதில் திறமையானவங்க யாரோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு போஸ்டிங் வந்து போகும். ஸோ அந்த 3000 பேரில் இருந்து ஜஸ்ட் ஒரு 1000 பேர் தான் வந்து ஓவரால் சர்வீசஸ்னால் ஒரு 26 சர்வீசஸ் இருக்குது. ஸோ 26 சர்வீசஸ்னால் என்ன, அதில் ஃபஸ்ட் IAS, IPS, IFS, IRS, அது போக குரூப் பி சர்வீசஸ், இதெல்லாம் வந்து 26 சர்வீசஸில் இருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூக்கு போகிறவங்க மெயின்ஸ்லையும் இன்டர்வியூலையும் எடுக்கிற மார்க் அடிப்படையில் வந்து போஸ்டிங் வந்து அலாக்கேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மார்க் அப்படின்னா அந்த கட் ஆஃப் எவ்வளோ அதிகமான மார்க் யார் எடுக்கிறாங்களோ அதில் வந்து முதல் 100 பேர் வந்து IAS ஆவாங்க. அப்புறம் அவங்க ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் IPS, IFS, IRS இந்த மாதிரி வந்து இந்த எக்ஸாம் வந்து முடியும். ஸோ இதுதான் வந்து UPSC எக்ஸாம் பற்றி ஒரு UPSC எக்ஸாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுக்கடுத்து இந்த UPSC எக்ஸாமுக்கு ஏஜ் லிமிட் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 21 வயசு நிரம்பிய எல்லா பேருமே வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். அவங்க வந்து கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். கிராஜுவேஷன் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பாஸ் பண்ணாலே போதும். 50-60% எடுத்து நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து இந்த UPSC எக்ஸாம் வந்து எழுதலாம். இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து 21 வயசு தான். ஸோ அவங்க என்ன கேட்டகரியில் வராங்க, OBCயா, ஜென்ரலா,
எஸ்சியா எஸ்டியா அப்படிங்கிற அடிப்படையில் பொறுத்து அவங்களுக்கு வந்து அட்டம்ப்ட் வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு ஜென்ரல் கேட்டகரியில் வர்றவங்களுக்கு வந்து ஒரு 6 அட்டம்ப்ட் கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஓபிஎஸ்சி கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு 9 அட்டம் கொடுப்பாங்க. இப்போ எஸ்சி எஸ்டிக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கும் ஒரு அட்டம் 9 அட்டம்ப்ட்டுக்கு மேலே அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. 43 ஏஜ் வரைக்கும் அவங்க வந்து அந்த எக்ஸாம் எழுதிக்கிறலாம். இதுதான் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கிறோம். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே வந்து நிறையா போஸ்டிங்க்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதில் வந்து மேஜரான எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இது இந்த 3 எக்ஸாம்ஸ் தான் வந்து டிஎன்பிசியால் நடத்தப்போகிற அதிகமான வேக்கன்சிக்கு நடத்துகிற எக்ஸாம் வந்து இதுதான். ஸோ இதில் வந்து அதிகமான கேண்டிடேட் வந்து எந்த எக்ஸாம் எழுதுவாங்கன்னா குரூப் 4. குரூப் 4 எக்ஸாமுங்கிறது வந்து 10th குவாலிஃபிகேஷனுக்காண்டி நடத்தப்படுற எக்ஸாம். ஸோ இதில் வந்து அதிகமான ஃபார் எக்ஸாம்பிள் சில நேரம் 6000, 9000, 13000 இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் இந்த மாதிரி வேகன்சி வந்து கிரியேட் ஆகும். ஸோ இது வந்து ஒவ்வொரு வருஷமே டிஎன்பிசியால் வந்து டிசம்பர் மாதம் வந்து ஒரு கேலண்டர் போடுவாங்க. ஸோ அந்த கேலண்டர்லேயே வந்து எந்தெந்த மார்க்ஸ் வருஷம் எந்தெந்த டேட்டில் எந்தெந்த எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத அந்த கேலண்டர்லேயே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து நமக்கு வந்து எக்ஸாம்ஸ்லாம் நடத்துவாங்க. ஸோ அதுபடி இந்த வருஷத்துக்கு வந்து நம்ம 2026 செப்டம்பரில் குரூப் 1 இருக்குது, அக்டோபரில் குரூப் 2, ஸோ டிசம்பரில் வந்து குரூப் 4 எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாமுக்கு வந்து இப்போது நீங்கள் வந்து ஒரு 10th குவாலிஃபிகேஷன் 10th முடிச்சிட்டிங்க, 18 வயசு நிரம்பிடுச்சுன்னா இப்போ இருந்தே நீங்கள் குரூப் 4க்கு படிக்க ஆரம்பிக்கலாம். சார் ஃபார் எக்ஸாம்பிள் நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார், 3rd இயரில் இருக்கிறேன், நான் வந்து எனக்கு டிஎன்பிசி தான் போகணும் ஆசை இருந்தால் நீங்கள் 3rd இயர் ஃபைனல் படிச்சுக்கிட்டு இருக்க ஃபைனல் ஸ்டூடெண்ட்டாகவே நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுத ஆரம்பிக்கலாம். சரியா? இதுக்கு வந்து என்ன 10th குரூப் 4க்கு வந்து 10th தான் குவாலிஃபிகேஷன். அதுபோக குரூப் 2க்கு வந்து நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். குரூப் 2, குரூப் 1 எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கலாம். ஸோ இது வந்து குரூப் 2 அப்படிங்கிற எக்ஸாம் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் நடக்கும். குரூப் 4 எக்ஸாம் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் நடக்கும். குரூப் 2 அப்படிங்கிறது வந்து அப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ் 2 இது இருக்குது. குரூப் 2A வந்து அப்ஜெக்டிவில் தான் நடக்கும். ஸோ இது வந்து மேஜராக என்ன சார் படிக்கணும், குரூப் 1 எதை நான் டிஎன்பிசியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 கிளியர் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன மேஜர் நான் என்ன புக்கு சார் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய அட்வைஸ் வந்து நீங்கள் 6 to 12 வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக் கம்ப்ளீட்டாக தரவு பண்ணிட்டீங்கன்னா இந்த 3 எக்ஸாமுமே வந்து உங்களுக்கு ஈஸி தான். அதாவது 70 to 80% வந்து நீங்கள் இதில் கவர் பண்ணிடலாம். 6ஆம் கிளாஸ் பெரிய லெவலில் பெரிய லெவலில் நீங்கள் புக்கு வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஸ்கூல் புக் 6 to 12 வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்கை வந்து தரவாக படிச்சிட்டிங்க சார், நீங்கள் வந்து தரவாக பண்ணிட்டீங்க இந்த அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்னா உங்களுக்கு வந்து டிஎன்பிசி வந்து 3 போஸ்டிங்கில் ஏதாவது ஒரு போஸ்டிங் வந்து உறுதியாக கிடச்சிரும். ஏன்னா அது போக டிஎன்பிசியில் அந்த ஸ்கூல் புக்கு போக எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகளை வந்து படிக்கணும். நடப்பு நிகழ்வுகள் வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் டெய்லி படிக்கிறது மூலமாக நீங்கள் அந்த நடப்பு நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. ஸோ எல்லா பேர்த்துக்குமே நமக்கு வந்து திறமைகள் இருக்குது. நம்ம வந்து எல்லா பேருமே ஒரு திறமையோடு தான் ஒரு டேலண்ட் இருக்குது, பட் நாலேஜ் இருக்குது. பட் ஆனால் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்காம ஒரு கைடன்ஸ் இல்லாமல் தான் வந்து நம்ம நினைக்கிற போஸ்டிங்கை வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து அடைய முடியாத ஒரு சூழல் இருக்குது. ஸோ அதுக்காண்டி தான் நம்ம வேம்பார் தூத்துக்குடி மாவட்டத்தில் வேம்பார் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் நம்ம வந்து இந்த அகாடமி ஆரம்பித்தோம். ஆரம்பித்து ஒரு 4 வருஷம் ஆக போகுது. இந்த 4 வருஷத்துலையும் ஒரு 260 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருக்கிறாங்க. இந்த 260 ஸ்டூடெண்ட்ஸுமே எல்லா எக்ஸாமுக்குமே படிக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, பேங்கிங், ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த மாதிரி பல வகையான எக்ஸாமுக்கு வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து நம்ம கோச்சிங் கொடுக்குறோம். இந்த எக்ஸாமில் படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம எக்ஸாமில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பேருமே வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கி ஸோ அவங்க கனவுகளை வந்து நிறைவடைகிறாங்க. கனவுல வந்து அவங்களுடைய கனவுகள் வந்து நனவாகுது. ஸோ அது நான் வந்து 2022 இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பித்தேன். இது எதுக்காண்டி ஆரம்பித்தேன் அப்படின்னா நான் ஆக்சுவலாக நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ரொம்ப வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஒரு யூபிஎஸ்சி வந்து நான் வேலை பார்த்துக்கிட்டே படித்த சூழல். அதாவது ஆரம்பத்திலே நான் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவேர்னஸ் இல்லாமல் நான் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணது ஒரு காரணங்கள்னால வந்து யூபிஎஸ்சி வந்து நான் கிளியர் பண்ண முடியல. ஸோ அதனால தான் வந்து இதே மாதிரி வந்து ப்ராப்ளம் வந்து இந்த ரூரல் ஏரியா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து நான் 2022 இந்த அகாடமி வந்து நம்ம கிராமத்திலே ஆரம்பித்தோம். ஸோ அந்த கிராமத்தில் ஆரம்பித்த இன்ஸ்டியூட் வந்து இப்போ இன்றைக்கி வந்து நல்லாவே போகுது, நிறைய பேர் படிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் வந்து அவங்க எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மட்டும் இல்லாமல் ஒரு சர்வீஸ் மைண்டடாகவும் நம்ம வந்து இந்த அகாடமி வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கஷ்டப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் வந்து படிக்கணும் ஆசைப்படுறாங்க, ஃபீஸ் கட்டுறதுல சிரமங்கள் இருக்குன்னா நமக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷனில் 3 இருக்குது. ஸோ அதனால் நான் ரிமோட் ஏரியாவில் இருக்கிறேன் சார், என்னால் வந்து நான் ஆஃப்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸுமே கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஆரம்பித்து 4 வருஷத்தில் நமக்குன்னு வெப்சைட் இருக்குது, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லா சேனலுமே யூடியூப் சேனல்லாம் இருக்குது. அதுபோக ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது லேனிஃபை அப்படிங்கிற மொபைல் ஆப் இருக்குது. ஸோ இந்த லேனிஃபைங்க மொபைல் ஆப்பில் வந்து
வந்து அவங்க எங்கே இருந்தாலுமே தமிழ்நாட்டில் இந்தியாவிலேருந்து போல் எங்கே இருந்தாலுமே அவங்க வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து யூபிஎஸ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லியிலேருந்து தான் நிறையா ஃபேக்கல்ட்டிஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இங்கே டெல்லியிலேருந்து கிளாஸ் எடுப்பாங்க. அவங்க இந்தியாவில் ஒரு கிராமத்துலேருந்து அவங்க அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து நேராக டெல்லிக்கு வர வேண்டியதில்லை, அதிகமான ஃபீஸ் கட்ட வேண்டியதில்லை, இங்கே அக்காமடேஷனுக்குலாம் செலவு பண்ண வேண்டிய விஷயங்கள் இல்லாமல் அவங்களுக்கு வந்து தேவையானதை வந்து நம்ம கைடன்ஸ் கொடுத்துட்றோம். ஸோ இந்த வகையில் வந்து நம்ம எங்கே இருந்தாலும் படிக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு மொபைல் ஆப் இருக்குது. இந்த மொபைல் ஆப்லேயே நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம், மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதை அசஸ் பண்ணிக்கலாம். அதுபோக நம்ம ஏற்கனவே எடுத்து நடந்து முடிஞ்ச கிளாஸஸ் வந்து எப்போனாலும் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இதுதான் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இதில் வந்து என்ன இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நீங்கள் வந்து ஒரு ஐடியா இருக்குது, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும், யூபிஎஸ் எக்ஸாம் எழுதணும், டிஎன்பிஎஸ் எக்ஸாம் எழுதணும், அப்படி ஒரு ஐடியா இருக்குது. அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியலனா வாங்க நம்ம பிகே மலைச்சாமி ஐஏஎஸ் அகாடமிக்கு வாங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு கைட் பண்ணி ப்ராப்பராக கோச்சிங் கொடுத்து ப்ராப்பராக டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து தேவையான முயற்சிகள் எடுத்து உங்களுடைய கனவுகளை வந்து நனவாக்குவோம். நன்றி, வணக்கம்.